கைஸ், இது விஜய் மிட்டாய். என்னடா இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கி கிரில் சிக்கன் சாப்பிட போகிறோம். ஹைதராபாத்லேருந்து கிரில் சிக்கன், நம்மளுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து இலையை விரித்து அது மேலே வச்சு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது அதில் வர சுகருக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதை இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹைதராபாத்லேருந்து கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போது ஒரு இலையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸில் எல்லாமே வந்து வாழை இலை வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா இயற்கை சார்ந்து இருக்கணும். இயற்கைக்கு உகந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு பிளேட்டுன்னு சொல்ல மருந்தாகவும் இருக்கும். அப்புறம் மண்ணில் மக்கியும் போக செய்யும். இயற்கையோடு இயற்கையாக வாழ பழகிக்கணும். ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். Say it louder, say it louder. Feel the moment, feel the power. Bring the animal back to life. Bring the energy one more time. If you feel like letting go, you can take control. You can turn this all to something beautiful. Where you feel life gets you down, down, down. Gets you down, down, down. Say it louder, say it louder. Feel the moment, feel the power. Bring the animal back to life. Bring the energy one more time. Bring the energy one more time. Bring the energy one more time. Say it louder, say it louder. You're the question, you're the answer. Bring the animal back to life. ஆரம்பிக்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. இந்த கலரை பாருங்கள். ஐயோ, யாரோ குப்பரை படுத்துருக்கும்போது அடிச்சிட்டாங்க போல கோழியை. லெக்கு என்ன தான் கிரில்லு சாப்பிட்டாலும் கூட இந்த மயோனஸு இது இருக்கணும். இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டே. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லெக் எடுக்க போகிறேன். எடுத்துக்க. செம்ம டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. அது மேலே போட்டிருக்க மசாலா இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஹைதராபாத் சிக்கன் மட்டும் ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கேருந்து இந்த டிஃப்ரெண்ட்லாம் வந்ததுன்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடிச்சிக்க முடியாது. இப்போ இதை உடைக்க போகிறோம். இந்த பீஸ் பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. சூட சூட கொதிக்க இருக்குது. அப்படியே அள்ளி
நான்வெஜ்னாலே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுறேன். ஏன்னே தெரியல. அதுவும் சிக்கன்லாம் வந்து அப்படியே பூந்து விளையாடுறேன். அப்படியே பூந்து விளையாடிடுவேன். ஏன்னே தெரியல. அவ்வளோ சிக்கனெல்லாம் பார்த்தா சாப்பிடும்போது எப்போவுமே தண்ணி குடிக்கணும். நடுவில் தண்ணி குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஃபைனலி முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹைதராபாத் கிரில் சிக்கன்னாலே ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு இதுதான். ஸ்பைசியானதாக இருக்குது. அது மேலே லெமனை பிழிஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இருக்குல்ல, எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டு ஒரு நாள் பேசணும். வெஜ்ஜு உள்ளே இறங்காதுங்க, வெஜ்ஜு அலர்ஜிங்க உடம்புக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஸ்வீட்டாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இட்ஸ் விஜய் மிட்டாய் அண்ட் டாடா. நெக்ஸ்ட் எந்த ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்பைஸியாக முடிக்கிறோம். Was easy to use.